சுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியாவை என்று வெக்மி அனந்தி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மேல இருக்க ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். வருண், மேல இருக்கனா மொட்டை மாடியில காய வச்சிருக்க வத்தல. மொட்டை மாடிக்கு மேல போங்க, வத்தல்லே இருங்க, அதுக்கும் மேல மேல போங்க. மேல போனா என்னங்க திருப்பி எல்லா நாளும் ஒரு புதிர் போட்டு தான் ஆரம்பிக்கிறோமா? மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்குறீங்க. பட் எனிவே மேல என்ன எனக்கு ஃப்ளைட் போகுது. ஃப்ளைட் டேவா இன்னைக்கு? இல்ல ஃப்ளைட்ல இல்ல, ஃப்ளைட்டையும் தாண்டின்னு சொல்லலாமா? ஸ்பேஸ் டேவா? சரி, ஓகே. பார்க்க முடியாது, அதனால தான் உன்னால சொல்ல முடியல. பார்த்து நீ சொல்லி இருந்திருப்ப. இந்த ஒரு குட்டி க்ளூ ஃபர்ஸ்டே கொடுத்திருந்தா கண்டுபிடிச்சிருப்போம்ல. பார்க்க முடியாது அப்படின்னா வந்து அந்த ஓசோன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயமா? இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஓசோன் டே. ஓகே, வேர்ல்டு ஓசோன் டே அப்படின்னா அந்த ஓசோன் லேயரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா? ஆமா, ஓசோன் லேயர் எப்போ ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா இருந்தா எதுவுமே ஃபேமஸ் பண்ண விட மாட்டாங்க. ஓட்ட விழுந்தோன்னு தான் ஃபேமஸ் ஆகி விட்டுருவாங்கல்ல. ஓட்ட விழுந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்றாங்க. பட் தெளிவுபடுத்திக்கலாம். நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு கெஸ்ட் கிட்ட வந்து இப்போ காலையில வேலையில எந்திரிக்கிறோம், நிறைய பேர் யோகா பண்ணுவாங்க, சூரியன் எல்லாம் பார்த்து அப்படி வந்து நமஸ்காரம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சூரியன் காலைல நீங்க பார்த்து நமஸ்காரம் பண்ண மாதிரி பளிச்சு பளிச்சு அப்படின்னு அரைஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஓசோன் லேயர் இல்லைன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் போல இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காருல்ல. ஆமா, அந்த கெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி யோகாவோட ஸ்டார்ட் பண்ண போறோம். உடல் உள்ள பகுதியில அந்த சன்ரைஸ்ல வந்து நல்ல விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு, அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சொன்னா அப்படி சன்ரைஸை பார்த்துட்டு அப்படி இந்த யோகா என்னன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாம் மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உழைப்போம், ஊருக்காக உழைக்கிறது மாதிரி. இந்த உடலுக்குள்ளாராக நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருதயம் வேலை செய்கிறது, நுரையீரல் வேலை செய்கிறது. இப்படி பல்வேறு பாகங்கள் நமக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறது. அதற்காக சற்று நாம் ஒரு பயிற்சிகளை கொடுத்தோம் என்றால், கவனத்தை திருப்பினோம் என்றால் நமக்காக இன்னும் அது அதிக அளவிற்கு பாடுபடும். இப்போ நாம் அதற்காக ஒரு அற்புதமான ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோங்க. ஹாலாசனம். ஹாலாசனம் அப்படின்னா கலப்பை போன்று உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு இதனை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த ஆசனத்தை நாம் இப்பொழுது எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். கால்கள் நீட்டிக்கோங்க. இப்போ படுத்துக்கோங்க, மெதுவாக படுத்துக்கோங்க. இந்த ஆசனம் நம்ம செய்யும் பொழுது 2 கால்களை முதல்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் கொண்டு போயிட்டு அப்படியே நிறுத்தி வைக்கணும். அதன் பிறகு கீழே இறக்கிக்கலாம். அப், மூச்சு இழுத்துட்டே போங்க. தலைக்கு மேலே கொண்டுட்டு போயிடலாம். நல்லா கொண்டுட்டு போங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருக்கலாங்க. 1 2 3 4 5 6. மெதுவாக அப்படியே கீழே கொண்டுட்டு வாங்க. தலை மேலே வரக்கூடாதுங்க. நல்லா கீழே கொண்டுட்டு வாங்க. காலை கீழே போட்டுருங்க. காலை ஃப்ரீ பண்ணிடுங்க. தளர்த்திக்கலாம். உள்ளங்கைகள் ஆகாயத்தை பார்த்து வச்சுக்கோங்க. உச்சியிலிருந்து பாதங்கள் வரைக்கும் உடலிலே அனைத்து செல்களையும் தளர்த்தி கொள்கிறோம். கண்களை மூடிக்கோங்க. நல்லா கவனிங்க. இப்போ நாம் ஹாலாசனம் செய்ய போகிறோம். பூரணமான நிலை. நல்லா மூச்சு இழுத்துட்டே காலை மேலே கொண்டுட்டு வாங்க. எல்லாரும் காலை தூக்குங்க மேலே. பின்னாடி கொண்டு போய் தலைக்கு பின்னாடி கொண்டு போய் போட்டுருங்க. மேக்ஸிமம் நல்லா முதுகை நல்லா வளைக்கணும். மேக்ஸிமம் நல்லா முதுகை வளைச்சி கீழே கொண்டுட்டு போகணும். ஆக இந்த மாதிரி புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கையை முதுகில் சப்போர்ட் பண்ணி காலை இன்னும் கொஞ்சம் நீட்டலாம். முதுகை கொண்டு வாங்க சார், கொஞ்சம் கொண்டு வாங்க. இந்த கையை முன்னாடி கொண்டு வாங்க. இப்போது கை எல்லாத்தையும் கொண்டு வாங்க சார். கையை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. இப்போ சேர்த்துக்கோங்க கையை. ஆக நல்லா பேலன்ஸ் கிடச்சா தான் இந்த கையை கொண்டுட்டு வர முடியும். இது மாதிரி கையை முன்னாடி கொண்டு வந்துடலாம். அப்படியே கால் நீட்டிக்கணும். இந்த கால் விரல்களை நல்லா இப்படி நீட்டிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கலாம். கண்ணை மூடிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மெதுவாக கைகளை மட்டும் எடுங்க. கைகளை எடுத்து முன்னாடி கொண்டுட்டு வாங்க. நல்லா முன்னாடி கொண்டு வந்துடுங்க கைகளை. இப்போது ரிவர்ஸில் வரப்போகிறோம். கவனத்தில் வச்சுக்கிறோனுங்க. கழுத்து எக்காரணம் கொண்டு மேலே வரக்கூடாது. மெதுவாக அப்படியே வாங்க. மெதுவாக வாங்க. தலை மேலே வரக்கூடாது. 2 காலையும் கொண்டு வாங்க. அப்படியே 2 காலையும் கொண்டுட்டு வந்து காலை கீழே வச்சுருங்க. கால் நல்லா நீட்டிக்கோங்க. நல்லா நீட்டிக்கோங்க. உள்ளங்கைகள் ஆகாயத்தை பார்த்து வச்சுக்கோங்க. 2 கால்களையும் நல்லா தளர்வாக பிரிச்சுக்கோங்க. உச்சியிலிருந்து பாதங்கள் வரைக்கும் நல்ல ஓய்வு. கண்களை மூடி உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் கவனிங்க. நல்லா ஓய்வு எடுக்கணும். இப்போ நாம் இந்த ஹாலாசனம் செய்து பழகணும். இந்த ஆசனம் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தாக்க, கழுத்து வலி, கழுத்து பிரச்சனை இருக்கிறவங்க,
முதுகுந்தண்டு பிரச்சனை இருக்கிறவங்க ஹாலாசனமும் சரி சர்வாங்காசனமும் சரி செய்யக்கூடாது. அப்படி செய்தீங்கன்னா மேற்கொண்டு அதிகமான உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடலிறக்க நோய் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை மேற்கொள்ளக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் இந்த ஆசனத்தை மேற்கொள்ளக்கூடாது. மற்றவர்களெல்லாம் செய்து பல நன்மைகளை நாம் பெறலாம். சூப்பர்ல. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மேலே சன்ரைஸ்லாம் பட்டு யோகாலாம் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும்ல. சில பேருக்குலாம் அந்த சன்ரைஸ் சுத்தமாக பிடிக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 10 o'clock முன்னாடி இருக்க சன்ரைஸ்லாம் நம்ம மேலே பட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களா. அதுக்கு மேலே இருக்க தான் படக்கூடாது. அண்ட் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து சன்ரைஸே வரதே இல்லையா. அதனால தான் அவங்களாம் வந்து மைண்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாகவும் ஒரு ஆக்டிவாக இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நம்மளுக்கு இது கிடச்சிருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம்ல. ஆக்சுவலாக நீ சொன்னது ஒரு விஷயம் உண்மையாக இருக்கேன்னு தெரியுமா. நம்ம வந்து சபிக்கணும்னு நினச்சோன்னே எல்லாத்தையுமே சபிக்கலாம், இல்லை ரசிக்கணும்னு நினச்சோன்னே எது வேணாலும் ரசிக்கலாம். அது நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் அண்ட் மைண்ட் செட் பொறுத்து தான் இருக்கு இல்லையா. மைண்ட் செட்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சன்ரைஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல விஷயம் தான். நம்மள ஆக்டிவாக வச்சுக்குது. இதில் நிறைய ஆக்டிவாக வச்சுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. கொஞ்ச நேரத்தில் ஒன்றும் அப்படி வரிசை வந்துட்டு இருக்க போகுது. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை இன்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். இப்போ அடுத்த வந்து பசுமை உணவுகள்ல அப்போ வந்து புதுச்சேரி சார் வந்துட்டு இருக்காருல்ல. எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிரீன்ஸ் கீரை, ஒரு கீரையை பற்றி சொல்ல போறாரு. நம்மளாம் நிறைய பேர் வீட்டில் வந்து கீரையெல்லாம் அம்மாஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வந்து அதை ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த கீரை என்ன கீரை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லது. இந்த கீரைக்கரமா ரோட்லாம் போவாங்களா, இப்போ ஒரு கீரையாக கத்திட்டே போவாங்களே, அதில் ஒரு 4 கீரை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் கீரைக்கரமா மாதிரியே சொல்லணும். நல்லா கீரை வந்து கடைசியில் சொல்லுவாங்கம்மா. அந்த கீரையோட வகையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்னன்னு? எடுத்தோடனே ஆன்சர் சொல்லிட்டீங்க. அந்த பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை வச்சுதான் பொன்னாங்கண்ணி பசும்பொரியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்ல போறாரு. ஓகே, பொன்னாங்கண்ணி பசும்பொரியல் பார்த்தலாமா? பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற உணவு பொன்னாங்கண்ணி பசும்பொரியல். இது எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை பொடியாக நறுக்கியது, தேங்காய் துருவல், மிளகு சீரகப்பொடி, உப்பு, வறுத்த வேர்க்கடலை, மல்லித்தழை. கொஞ்சமாக வேர்க்கடலையை இதில் போட்டு ஒன்று மாதிரி நுரைக்கணும். அது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் போடுவோம். கொஞ்சம் மிளகு சீரக பொடி போட்டுறோம், 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுறோம். கொஞ்சம் உப்பு போட்டுறோம். இது ஏன்னா இந்த மசாலாவை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம கரண்டியால் கலக்கிறத விட நல்லா கலக்க மிக்ஸி. நம்ம வேர்க்கடலை உடச்சி மாறிச்சு, மசாலா கலக்க மாறிச்சு, அப்புறம் மற்றெல்லாம் கலந்துக்கலாம். அவ்வளோதான். இதை போட்டுடுறோம். மசாலா கலக்கின மசாலாவை இதை கொட்டிடலாம். பொன்னாங்கண்ணி கீரை போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் எவ்வளோ கீரை போடுறோமோ அதில் பாதி அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் தான் முதல்ல போட்டோம். அந்த மசாலா கலக்கிறதுக்காக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக என்னடா இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டாங்களே, இது எப்படி சாப்பிட்றது, சாப்பிட்டா கசக்குமோ அப்படிலாம் தோண வேணாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்க மாதிரி தெரியும், சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். எந்த கசக்காத கீரையும் இதுமாதிரி செய்யலாம். அதாவது பிசுப்பு இல்லாத கசக்காத எல்லா கீரைகளையும் இதுமாதிரி பொரியல் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொன்னாங்கண்ணி பசும்பொரியல் தயாராக இருக்குது. இதோட சிறப்பு என்னென்னா, மேனி பொன் போல் பளபளப்பாக ஆக்கும், கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கக்கிட்ட இது வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா அது விரும்பி சாப்பிடும், பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்லாம். பார்க்குறது தான் இது வந்து தடையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும், சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மசாலா கூட கலந்து அது சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப நல்ல சுவையாகவும் இருக்கும். வேறு ஒரு நல்ல உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி.
2 விஷயம் நம்ம பார்த்தோம். சித்தவித் அருண் பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் புதுச்சேரி சரவணன் சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டு போயிட்டாரு. இப்போ அடுத்த வந்து இறையன்பு சார் வர போறாரு. நெக்ஸ்ட் அவர் சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டு இப்போ எப்படி பொன்னாங்கண்ணி கீரை அப்படியே வந்து சாப்பிட்டு நம்ம ஸ்பினாச் மாதிரி ஃபீல் பண்ணுவோமோ, அவர் சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டு நம்ம மைண்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. ஸோ வந்து மைண்டுக்கு எக்ஸசைஸ் இல்ல ஒரு சில தாட்ஸ்லாம் வந்து பத்தி பேசினா நம்ம அதை பத்தி யோசிக்கவே ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் அதிகமா பேசுவாரு. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு டாபிக் எடுத்து வந்திருக்காரு. பட் எல்லாத்துக்குமே முன்னாடி புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் அகைன் புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல நீங்க எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது இனியவை என்ற நிகழ்ச்சியை வித் மீ வருணன் அனந்தி அவர்கள். இது வந்து ஸ்டைலிஷ் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த தமிழ் தெரியாத மாதிரி பேசுறது. பட் அது இல்லை அப்படின்னு சொல்ல தான் வரேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து தேவையில்லாம ஆட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல, அதாவது ஆடம்பரம் அப்படிங்கிற விஷயத்த. ஆமாடா, ஒரு சில பேர் வந்து கோலா வச்சிருக்கிறதுனாலயே சின்ன சின்ன விஷயத்துக்கு சந்தோஷம் எல்லாம் படல, அதெல்லாம் விட்டுருவாங்க. இதுக்கே சந்தோஷப்பட்டு இன்னும் அது நம்ம கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம்? அதுதான் எனக்கும் தெரியல. அது இல்லாம இருந்தா லைஃப் எவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்மளோட இறையன்பு ஐஏஎஸ் சார் இருக்கார்ல, நம்ம பேசிட்டு இருக்க இந்த பிரச்சனையை பத்தி தான் ஒரு சூப்பரான ஆங்கிள் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்ல போறாரு. ஓகே, அதாவது ஆடம்பரம் தேவையில்லாம நம்ம வந்து சிம்பிளா ஹாப்பியா இருக்கிறத பத்தியா? கிரேட்டஸ்ட் பீப்புள்லாம் எப்பவுமே சிம்பிளான பீப்புளா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற நம்மளுக்கு புரிய வைக்க போறாரு. அந்த டாபிக்ல அவருக்கு நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்து திருந்தலாம், தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ரொம்ப வசதியான குடும்பத்தை சார்ந்தவங்க. அதாவது அவங்க பார்ன் வித் த சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. ஆடம்பரமான இல்லம், அனைத்து வசதிகள், ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு ஒரு வாழ்க்கை. அந்த அம்மா வந்து அவ்வளவு சௌகரியமாக வளர்ந்து அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே அவங்க என்னென்னா, அவன் நல்ல வசதியான இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. இந்த பணம் வரும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், புகழ் வரும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வர்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களை கீழே போட்டுரும். அது மாதிரி இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணார்னா, நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். மணி மேக்ஸ் மணி அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம எதை செஞ்சாலும் லாபமாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸில் காலை வச்சார். அந்த அம்மா வந்து அதிகமாக இதிலெல்லாம் கணவன் எதை செய்கிறாங்களோ அதில் நிறைய குடும்பங்களில் வந்து பெண்கள் தலையிட மாட்டாங்க. அதனால் அந்த அம்மா இருந்தாலும் பொறுக்க முடியாமல் என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப ஒரு நீங்கள் பெரிய அளவில் இதுக்கு ஒரு இது இப்போ பண்ணுறீங்களே, ரிஸ்க் எடுக்கிறீங்களே, இது அவ்வளோ நல்லா வருமானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவர் சொல்லியிருக்காரு, என்ன நம்ப மாட்டேங்கிறியா, இந்த அத்தனை சொத்தையும் நான் சம்பாரித்து தான் வாங்கினேன், யாரும் கொடுத்து வந்ததில்லை, நான் என்கிட்ட உனக்கு குண்டு மணியை நான் அடகு வச்சுருப்பேனா அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிட்டார். எப்போவுமே கோபமாக பேசாத கணவர் கோபமாக பேசணும்னு இந்த அம்மா அப்படியே சுருங்கிட்டாங்க. அப்புறம் இவர் அந்த பெரிய பிஸ்னஸில் வந்து முதல்ல போட்டு செய்ய ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் என்னாச்சுனாக்கா அந்த பிஸ்னஸ் வந்து அவர் யாரை நம்பிலாம் இன்வெஸ்ட் பண்ணாரோ அவங்க எல்லாம் ஏமாற்றிட்டாங்க. கடைசியில் இருந்தது எல்லாமே போயிடுச்சு. அவ்வளோ பெரிய பங்களாவில் வாழ்ந்தவர் ஒரு சின்ன வீட்டில் போய் வாழ்ந்துக்கிட்டு ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அப்போ வந்து அந்த அம்மா வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் காமிச்சிக்கல. கணவர் என்ன ஆடம்பரமாக இருந்தப்போ வந்து வாழ்க்கையை அவங்க தொடங்கினாங்களோ, அல்லது தன்னுடைய சொந்த வீட்டில் வசதியாக வாழ்ந்தாங்களோ, அப்போ என்ன மகிழ்ச்சியோடு இருந்தாங்களோ அதே மகிழ்ச்சியோடு தான் அவங்க அந்த வீட்லேயும் இருந்தாங்க. இந்த சின்ன வீட்டில் வசதிகள் குறைவாக அவங்களே சமயத்தில் போய் பாத்திரங்கள்லாம் போய் வாங்கிட்டு வரணும், காய்கறி வாங்கிட்டு வரணும், அதுக்கு எந்த கடையில் வந்து கம்மியாக கிடைக்கும், எங்கே போனாக்க வந்து நல்லதாக கிடைக்கும், இப்படிலாம் பார்த்து இதுக்கெல்லாம் பழக்கமே படாதவங்க, ரொம்ப வசதியாக வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்போ அந்த வழியாக அந்த பொண்ணுடைய கிளாஸ்மேட் ஒன்று வருது. அது வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு பாம்ப் அண்ட் ஸ்ப்ளெண்டரில் பார்த்துருக்கு. ஒரு பெரிய வெஹிக்கிள் பயங்கரமாக வந்து காலேஜில் இறங்கும், நிறைய பசங்க அந்த பொண்ணுடைய கவனத்தை பெற முடியுமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாம்ப் அண்ட் ஸ்ப்ளெண்டரில் இருந்த அந்த பொண்ணு வந்து நடந்து பரிதாபமாக போய் பொருள்கள்லாம் வாங்கிட்டு வரது பார்த்தோன்னா இந்த பொண்ணுக்கு ஆச்சரியமாக போச்சு. இந்த பொண்ணு எவ்வளோ வசதியாக வாழ்ந்தது நம்மளோட கிளாஸ்மேட்டு, இது இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன தெரியுதா அப்படின்ருக்கு. தெரியுது அப்படின்னா சில பேர் என்ன பண்ண தெரியலன்றுவாங்க. நமக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம கொஞ்சம் நிலை குலைந்தால் என்ன பண்ணுவோம்னா தெரியாதுங்க அப்படிமோ, நிலை உயர்ந்தாலும் தெரியாதுன்றவாங்க. நிலை உயர்ந்தால் என்னன்னாக்க நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு நினச்சிட்டு ஐயோ உங்களை எனக்கு தெரியாதுங்க அப்படின்றவாங்க. நிலை
குலைந்தா நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ, ஏளனப்படுத்திடுவாங்க. நீங்கள் யாருங்க, நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு இது நேர்மையான பொண்ணு, அதனால் சொன்னிச்சு, தெரியுமே நம்ம 2 பேரும் ஒன்றா படித்தோமே அப்படின்னு. என்னம்மா இந்த மாதிரி பொசிஷனில் இருக்க? ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்கேன், வா வீட்டுக்கு வா, காஃபி சாப்பிட்டு போகலான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு. கூட்டிகிட்டு போய் ஒரு காஃபி வச்சு கொடுத்துச்சு. அதை குடிச்சிட்டு இந்த பொண்ணு இந்த வீடு, அந்த சூழல் அதெல்லாம் பார்த்துட்டு, அந்த சின்ன வீட்டையும் செம்மையாக, அந்த வறுமையிலும் செம்மை, நல்லா நீட்டாக க்ளீனாக எல்லாம் வச்சுருக்கு, பார்த்துட்டு கேட்டுச்சு, ஆமாம் நீ ரொம்ப வசதியாக இல்லை வாழ்ந்த, நீ எப்படி இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்த அப்படின்னு. அது சொன்னிச்சு, என்ன வாழ்க்கைனா ஒரு போராட்டம் தானே, இதில் எல்லா நாளுமே வசதியாக இருக்கணும்னு சொல்ல முடியுமா? வசதி இருக்கும், போகும், பணம் வரும், இல்லாமலும் போகும், எல்லாத்துக்கும் வந்து நம்ம தயாராகிக்க வேண்டியதானே, அதுதானே மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அம்மா நீ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வசதியாக இருந்தியே, உங்கள் அப்பா வீட்டில் கூட நீ அவ்வளோ நல்லா இருந்திருப்பியே, நீ சொன்னீங்கன்னா உங்கள் அப்பா உன்னை வந்து நல்லா கவனிச்சுக்குவார. இந்த பாரு, கல்யாணம்னு ஆன பிறகு நமக்கு என்னென்ன நல்லது வருதோ அதை நாம் அவங்ககிட்டயே கொண்டு போய் கொடுக்குறோம். நமக்கு நிறைய செல்வாக்கு வந்து அதை அவங்ககிட்டயே கொண்டு போய் கொடுக்குறோம், நாம் தானே யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி அதில் வர இழப்பையும் நாம் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் முடிஞ்சோடனே கடைசியாக பொறுக்க முடியாமல் அந்த கிளாஸ்மேட் கேட்டிருக்கு, ஏம்மா உனக்கு இந்த வாழ்க்கை சிரமமாக இல்லையா அப்படின்னு. அதுக்கு சொல்லியிருக்கு, உண்மையான அன்பு இருந்தால் எதுவுமே சிரமமாக இருக்காது. நான் என் கணவரை உண்மையாக நேசிக்கிறேன், அதனால் இது சிரமமாக இல்லை. பணத்தினால் அவரை நான் நேசிக்கலை, அவருடைய நல்ல குணத்துக்காக நேசிக்கிறேன், அதனால் உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல கஷ்டமே இல்லை, எல்லாத்தையும் ஏற்றுக்கவும் இல்லைன்னு. இன்றைக்கி வந்து நாம் வந்து உறவுகளை நம்ம எப்படி பார்க்குறோம்? சிரமங்கள் இல்லாத உறவுகள் தான் நமக்கு நல்ல உறவுகள். நிறைய பணம் இருந்தால் தான் நல்ல உறவு, நிறையா வந்து பொறுப்பு இருந்தால் தான் நல்ல உறவு, பவர் இருந்தால் தான் நல்ல உறவு, அப்படி நாம் பார்க்குறோம். ஆனால் உண்மையான அன்பு இருந்தால் எந்த நிலையிலையும் நாம் வந்து அன்பு அதை செலுத்துவோம், அது சிரமமே தோணாது. எவ்வளவு நிலை குலைந்து போனாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆக அன்பு தான் உறவுகளை தீர்மானிக்குது. அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சான், என்றைக்காவது ஒரு நாள் நான் மறுபடியும் வருவேங்கிற நம்பிக்கை இருக்குது, ஆனால் அது வராமல் போனால் கூட இந்த வாழ்க்கையிலேயே சுகத்தை காண நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆக எது கிடைத்ததோ அதில் மகிழ்ச்சியை காண கற்றுக்கொண்டால் நமக்கு ஒருபோதும் ஏமாற்றம் ஏற்படாது என்பதுதான் இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிற உண்மை. நன்றி, வணக்கம். ஒருத்தங்க எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ்லையும் ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலுமே அவங்களோட ஃபீல் ஒன்று தான் அப்படிங்கிறது சூப்பர்லாம் இல்லை? எக்ஸாக்ட்லி. நிறைய பேர் வீட்டிலலாம் வந்து இல்லை, நிறைய பேரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம், நிறைய பேரோட புது மனைவிகள்லாம் சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வர்றதுன்னு முக்கியம் இல்லை, நீ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிற மைண்ட் செட், மனசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அவங்கள ரொம்ப பணக்காரங்களாக மாற்றிடுது. ஆமாம், சீரியஸாகவே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக ஒரு விஷயம் தேடி போகும்போது பக்கத்தில் இருக்க எந்த விஷயமே பியூட்டிஃபுல்லாக தெரியாது. எக்ஸாக்ட்லி. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த படத்தில் வருவாங்களே ஒரு ஹீரோயின், அவங்க பேர் என்ன, அந்த ஒரே பாட்டில் முன்னேறி அதுக்கப்புறம் வந்து சூரியவம்சம் தேவயானி அந்த ஃபீலிங் மாதிரி ஆயிடுச்சுல. அவங்க வந்து அப்படியே அவங்க வந்து கேட்பாங்களாம், இந்த மாதிரி என்னம்மா எப்படி நீ சந்தோஷமா இருக்க, அவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னா அப்படியே தெரிஞ்சிட்டு இருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இது இவங்க சொன்ன விஷயம். ஏதோ நல்ல விஷயம் சொன்னா அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் சேர்த்து அந்த நல்ல விஷயத்தை பாழாக்கிராம நெக்ஸ்ட் நம்ம டாபிக்கை பற்றி பேச போயிடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓசோன் டே இல்லையா? ஆமாம், அதுக்கும் நம்ம இவ்வளோ நேரம் பேசிய விஷயங்களுக்கும் வந்து அவ்வளோ சம்மந்தமும் இல்லை. லைட்டாக இருக்கே, அது ஆடம்பரம்லாம் இல்லாமல் கணக்கு தெரியாமல் அது பாட்டு மேலே இருக்கு, பட் பெரிய வேலைகள் செஞ்சு நம்ம எல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஆண்டவரத்துக்காக நம்ம வந்து வாங்குற ஒரு சில பொருட்கள்லாம் வந்து அதை அழிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படிலாம் கனெக்ட் பண்றாங்க. ஆனந்தி உங்களுக்காக கட் அவுட்டே வைக்கலாம், சும்மா பேசி தான் சொன்னேன். பட் இனிமே வந்து கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசலாம். பட் முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் கேட்டுட்ருக்கீங்க இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து ஓசோன் பற்றி பல விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நம்மளும் ஆசைப்பட்டோம். பட் ஸ்டில் பற்றி நமக்கு டீட்டெயிலாக பல விஷயங்கள் தெரியல இல்லையா? ஓசோன் பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக யார் வந்திருக்கா? ஓகே, நம்ம கூட இருக்காரு பயாலஜிஸ்ட் சுல்தான் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஓசோன் அப்படின்னா என்ன சார்? இந்த ஓசோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏதாவது அப்ரிவேஷன் இருக்கா? O3. ஓகே, அதாவது இந்த ஓசோன் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிஜன் நமக்கு எல்லாம் தெரியும். ஆக்சிஜன் வந்து O2 அப்படின்வாங்க. இது வந்து ஒரு மாலிக்யூல், 2 ஆட்டம் O சேர்ந்தா O2 மாறுதுங்க. இந்த O2 இருக்கும்போது இன்னொரு O ஃப்ரீயாக எங்கேயா சுற்றிட்டு இருந்ததுன்னா அது வந்து இந்த O2ஓட இணைஞ்சிடும், அப்போ O3 மாறும். அதுதான் ஓசோன். ஓகே, ஒரு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆனால் ஓசோனுங்கிறது வந்து ஒரு இட்ஸ் எ பியூட்டிஃபுல் கேஸ் விச் ப்ரொடெக்ட்ஸ் ஹியூமன் பீங்ஸ் மாதிரி, அதாவது என்வாயன்மெண்ட்டே வந்து ஒரு பாதுகாத்து அது ஒரு நல்ல லேயர் மாதிரி. பூமியை நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது பூமியில் வந்து அட்மாஸ்பியர் அப்படின்னு படிச்சிருவாங்க நம்ம ஸ்கூல்லலாம், பள்ளிக்கூடலாம் சொல்லி கொடுத்துறாங்க. ஆனால் அதிலே வந்து பிரித்து பார்க்கும்போது ஒரு ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் வரைக்கும்
ட்ரோபோஸ்பியர். அங்கே தான் வந்து இந்த வெதர் சேஞ்சு, மழை வருது, இது வருது அப்படிலாம் பேசுறது, கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே வந்து ட்ரோபோஸ்பியர் எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், அப்புறம் மெசோஸ்பியர் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். நம்ம ஜெட் பிளேன் எல்லாம் போதுவாங்க. அப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, we are going into 24,000 feet high அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஏரியாவில் தான் வந்து இப்போ ஃப்ளைட்டும் போகும். ஏன்னா அங்கே இருக்கிற கொஞ்சம் அந்த விண்ட் எனர்ஜி எல்லாம் சேவ் பண்ணும்போது ஃப்ளைட் கொஞ்சம் ஸ்பீடாகவும் போகும். எக்கானமி ஆன் பெட்ரோல் இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா கேஸுக்கு, அதுக்காக. அதே நேரத்தில் ஓசோன் மண்டலமும் அங்கே தான் வந்து நிறையா இருக்குது. இது ஓசோன் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு முந்தி வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் டாப்சனுங்கிற ஒரு விஞ்ஞானி தான் வந்து அதாவது பெரிய அளவில் வந்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு கேஸ், இது ப்ரொடெக்ட் பண்ணுது நமக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அதை கிரவுண்ட்லேருந்தே மெஷர் பண்ண முடியும். எவ்வளோ இருக்குது ஓசோன், எப்படியெல்லாம் குறையுது, எங்கே குறையுது அப்படின்னு சொல்லி. அதனால இன்றைக்கி வந்து அந்த மெஷர் பண்ணுறாங்க பாருங்க ஓசோன், அந்த யூனிட்டுக்கு பேரே அவர் பேரில் தான் இருக்குது, டாப்சன் யூனிட்ஸ் அப்படின்வாங்க. டாப்சன் யூனிட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த கேஸ் வந்து பலவிதமான இயற்கையில் வர கேஸில் இப்போ சாதாரணமாக வந்து பார்க்கும்போது கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரோஜன், ஹைட்ரோஜன் அப்படின்ட்டு ஸ்கூலில் வந்து நாங்கள் படிக்கிறோம். கூட ஆர்கான் இதெல்லாம் இருக்குது. பட் மேலே போகிற ஓசோனும் முக்கியம். ஈவன் தோ இட் இஸ் இன் ppm, பார்ட்ஸ் பெர் மில்லியன், it becomes a protective layer. ஓகே சார், அதான் ஓசோன். ஓசோன்ற கான்செப்ட் பற்றி எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளாக புரியும். பட் இன்னும் நல்லா ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் சார். இன்னொரு ஒரு குட்டி டவுட் இருக்குது. இது உலகத்துக்கு மட்டும், அதாவது வேர்ல்டு எர்த்துக்கு மட்டுமே இருக்க ஒரு லேயரா இல்லை மற்ற பிளானட்ஸ்க்கும் இருக்க ஒரு லேயரா அப்படிங்கிறது? லைஃப் இருக்கிறதால இங்கே தான் வந்து அதுக்கு முக்கியம் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ மற்ற இடத்துல வந்து லைஃப் இல்லைன்னு சொல்லும்போது ஆக்சிஜன் இருக்கிறதுன்னு சந்தேகம் வந்துடுது. இப்போ ஆக்சிஜனே இல்லைன்னா ஓசோன் எப்படி ஃபார்ம் ஆகணுங்கிறது இனிமேல் தான் அந்த எக்ஸ்பெடிஷன்ஸ் அதான் நம்மளும் அனுப்பியிருக்கிறோமே மார்ஸ்க்கு. ஓகே, அது மார்ஸ்லேருந்து என்ன வருதுன்னு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச பிறகு வேணா அடுத்த எப்பயாவது நிகழ்ச்சியில் அதை பற்றியும் பேசலாம். ஓசோன் அங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு யூனிக்கான லேயரா நம்ம இருக்கலாம். we do not know because இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு அதை பற்றி. ஓகே, அதாவது ஓசோன் அப்படிங்கிற விஷயம் வந்து அது லேயர் அப்படிங்கிற வார்த்தை சேரும்போது விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓசோன் லேயர் அப்படிங்கும்போது எர்த்துக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு லேயர் அப்படிங்கிற பாதுகாப்பான போர்வை மாதிரி. எப்படி நீங்க நடந்து போகும்போது மழை வரும்போது கொடையை பிடிக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கொடைன்னு நினைச்சிக்கங்க. ஓகே, பூமிக்கு ஒரு கொடை. ஓகே, அந்த கொடை வந்து ஏன் அவ்வளோ முக்கியம் நமக்கு? இது நல்ல கேள்வி. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் வந்து இந்த ரெயின்போ அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் இல்லைங்களே. அப்போ அந்த ரெயின்போன்னு சொல்லும்போது அதில் 7 கலர். அந்த கலரை வந்து நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து என்ன சொல்லுவோம், விப்ஜிஆர் ஞாபகம் வச்சுங்க, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இது வந்து மெஷர் பண்ணுறது வந்து நானோமீட்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ணுவாங்க. என்ன நானோமீட்டரில் இருக்குது இந்த ரேடியேஷன், இந்த வேவ் லென்த் அப்படின்ட்டு. அப்போ ஒரு பக்கம் வந்து ரெட்டில் முடியுது, இன்னொரு பக்கம் வயலட்டில் முடியுதுங்க. ரெட் இருக்கு, அது ரெட்டை தாண்டி போச்சுன்னா அதுக்கு இன்ஃப்ரா ரெட் அப்படிங்கிறாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போனாங்கன்னா ஒரு ரெட் லேம்ப் ஒன்று வச்சு சூடாக இருக்கும், மேலே ஒத்துன்னு கொடுக்குற மாதிரி, அது வந்து இன்ஃப்ரா ரெட். தே ஆர் வார்ம் அண்ட் ஹாட் ரேஸ். இந்த பக்கம் போகும்போது வயலட் வரைக்கும் வருது. வயலட் வந்து ஒரு 300 நானோமீட்டர் கிட்ட வரும். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்மாலர் ஃப்ரீக்வன்சியில் போகும்போது அல்ட்ரா வயலட் அப்படின்னு கொண்டு வரும். அது வந்து யூவி லைட். இந்த யூவி லைட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லைட் தான். அது வந்து பலவிதமான ஒரு நம்ம அறிவியல் ஆராய்ச்சிகள்லையும் யூஸ் பண்ணுறாங்க யூவி லைட். ஆனால் அந்த யூவி லைட் கிட்ட இன்னொரு பொட்டென்ஷியல் என்னன்னா, அது வந்து சில ஆபத்தான காரியங்களை உருவாக்கலாம், மியூட்டேஷன் உருவாக்கலாம், டெத் உருவாக்கலாம், நுண்ணுயிர்களை அது வந்து அழிக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு யூவி லைட் வந்து மேலே சூரிய வெளிச்சத்தில் வந்துகிட்டே இருக்கும். அந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து வரும்போது அந்த யூவி லைட்டு இந்த ஓசோன் வந்து அதை தடுக்குது. ஓசோன் எப்படி தடுக்குதுன்னா, அது யூவி லைட் இப்படி வரும்போது ஓசோன் நான் சொன்ன உங்ககிட்ட 3 உருண்டைங்க, ஓ ஓ ஓ. அப்போ இந்த யூவி லைட் பட்ட உடனே ஒரு ஓ பிரிஞ்சிடும். அப்போ 2 ஓ தான் இருக்குது, ஆக்சிஜன். இந்த ஓ தனியாக இருக்குது. திரும்பி இன்னொரு 2 ஓ பார்க்கொண்டு ஒட்டிக்கும். இயற்கையாகவே நடந்துட்டுருக்கோம் இதெல்லாம். இப்போ அதெல்லாம் நடந்துட்டுருக்கு, பாதுகாக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி பிரிச்சால அந்த யூவி லைட்டை ஃபில்டர் பண்ணிவிட்டு யூவி லைட் வந்து கீழே வராமல் இருக்குது. ஓசோன் வந்து ப்ரொடெக்ஷன் லேயராக ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அண்ட் என்னோட புரிதலுக்காக இன்னொரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சைக்கிள் இருக்குது, ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஒரு மேகம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது, ஒரு ப்ரிப்பரேஷன் முறை இருக்குது. இப்போ ஒரு ஓசோன் லேயர் உருவாகுதுன்னா அது எப்படி வந்து நேச்சுரலாக தயாராகுது அப்படிங்கிறது எங்களுக்கு? இப்போ சைக்கிள் வந்து நீங்கள் காலால் மெரிக்கணும், மோட்டர் சைக்கிள் தானாகவே போகும் இல்லையா? அது மாதிரி இயற்கையாகவே இது ஓடுது. இயற்கையாகவே வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஓசோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 ஆக்சிஜன் ரொம்ப காமன். அப்போ ஓங்கிற ஒரு ஆட்டம் ஃபார்ம் ஆகும்போது இது 2 O2ஓட சேர்ந்துடும். ஆட்டோமேட்டிக்காகவே சேர்ந்துருச்சுன்னா அழகாக அது பாட்டு அப்படியே ஃப்ளோட் ஆகும்போதே வந்து ஒட்டிக்கிச்சுன்னா O3 ஆகிடுது. O3 ஆன உடனே ஒரு வில்லன், அதான் யூவி லைட், அவர் பிரிப்பார், 2ஆக பிரிஞ்சிடும், திரும்ப போய் ஒட்டிக்கும்.
ஸோ அதனால் வந்து இது பிரிகிறது ஒட்டுறது இயற்கையாகவே நடந்துட்டு வரும்போது ஓசோனுக்கு மனிதன் தான் காரணமாயின்ட்டு 4 பேர் கேள்வி கேட்பாங்க உடனே. இல்லை, இயற்கையும் காரணம் தான். இயற்கையில் எப்படின்னா எப்போதுமே வந்து அழிவுங்கிறோம் இருக்குது, அதே நேரத்தில் வந்து பேக்கப்பாக அதுவும் பண்ணிக்கும். ஸோ டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைமல்டேனியஸாக பேலன்ஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது இயற்கையாக இருக்குது. மனிதன் உருவாக்குற ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறோம், அதாவது மனிதன் செயல்படுறதால வர விளைவுகள், அது வந்து கொஞ்சம் ஆட் ஆகும்போது டிஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் அதிகமாகிட்டுன்னா கன்ஸ்ட்ரக்ஷனை மேட்ச் ஆகாது. அதனால் என்ன ஆகுது, ஓசோன் லேயர் தின்னிங் ஆக ஆரம்பிக்குது. இயற்கையாகவே கூட வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஓசோன் ஹோல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது இயற்கையாகவே இந்த அண்டார்டிக் ஜோன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலை 24 மணி நேரம் தான், நம்ம சூரியன் வருது சூரியன் அமைஞ்சது அவ்வளோதான், 24 மணி நேரம் வெளிச்சம் இருக்குது, பகல் இருக்குது, இரவு இருக்குதுன்னு சொல்கிறோம். அவங்களுக்கெல்லாம் 6 மாதம் இரவு 6 மாதம் பகல், ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக. அப்போ அவங்களுடைய வின்டர் ஸ்ப்ரிங்லலாம் வந்து சூரியனே இருக்காது. அப்போது நிறைய கேஸஸ் வந்து அங்கேயே டெவலப் ஆகி அப்படியே தங்கியிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரிக் ஆசிட் போன்ற கேஸஸ், அப்புறம் ஹைட்ரோக்ளோரிக், இதெல்லாம் ஃபார்ம் ஆகிடும், இயற்கையாகவே ஃபார்ம் ஆகிடும். திடீர்னு சூரிய வெளிச்சம் வந்தோடனே ஃபோட்டோ டிஸ்ட்ரக்ஷன், அதாவது வெளிச்சத்தால் டிஸ்ட்ராய் ஆகிறது. அப்போ நான் இப்போ ஹைட்ரோக்ளோரிக்னா சிஎல் தனியாக வந்துடும், அந்த குளோரின் போய் மாட்டிச்சுன்னா குளோரின் உடனே என்ன பண்ணும், ஓசோனை உடைக்கும். அதனால தான் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அண்டார்டிக்லேயும் ஆர்டிக்கில் தான் வந்து ஓசோன் ஹோல்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஓசோன் ஹோலை வந்து அண்டார்டிக்கில் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதே நேரத்தில் வந்து டிராபிக்கல் ஜோன்ஸில் கூட இது வந்து பிரச்சனை ஆகலாம். இப்போ டிராபிக்கல்னும் போது நம்ம நாடெல்லாம் டிராபிக்கலில் தான், ஈக்குவட்டோரியல் ஏரியாவில் கொஞ்சம் தின்னிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, பிகாஸ் ஆஃப் கேஸஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபார்மேஷன்ஸ். ஸோ இயற்கையாகவே இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு பக்கம் ஓசோனை உருவாக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து அது வந்து அழிச்சிட்டு தான் இருக்கும். ஓசோன் டிஸ்ட்ரக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அப்படின்வாங்க. இது எதுக்காக இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன்னா, நிறைய குழந்தைங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணும்போது ஓடிஎஸ்ன்னு வரும். இது வாட் ஆர் ஓடிஎஸ், அதான் வந்து ஓசோன் டிஸ்ட்ரக்டிவ் சப்ஸ்டன்சஸ். ஓகே, இதில் வந்து எனக்கு இன்னொரு டவுட் மாதிரி இருக்குது. அங்கே கொஞ்சம் தின்னாக இருக்கும், இங்கே கொஞ்சம் ஓட்ட விழுந்துருக்கும், இங்கே கொஞ்சம் திக்காக இருக்கும்ன்றப்போ எல்லா இடத்துலையும் அது ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிறது தான் ஆனந்தி. ஓகே, அதான் ஹோல் ஏர்த்துக்கும் வந்து அந்த குடை ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்லை வந்து வெவ்வேறு மாதிரி இருக்குமா? குடை ஒன்று தான், குடை திக்னஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். எப்படி மனிதர் கூட வந்து இப்போ அதாவது இந்த குளிர்பாகில் இருக்கிற மனிதர்களுடைய அவங்களுடைய தோலில் இருக்கிற அந்த கலர் மெலானின் பிக்மெண்டேஷன் எப்படி இருக்கோ, அதே மாதிரி வந்து டிராபிக்கல் இருக்கிறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இயற்கையும் வந்து கொஞ்சம் வித்தியாசம். எப்படி செடி கொடிகளோ அதனால தான் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு இடத்தையும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த திக்னஸ் அண்ட் தின்னஸ் வந்து பிகாஸ் ஆஃப் நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் கூட அந்த மாதிரி ஆகலாம், உருவாகலாம். ஓகே, பாசிபிலிட்டி. இப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருட்கள்னால அங்கே வந்து ஓசோனில் ஓட்ட விழுது அப்படின்னு சொன்னதுனால தான் நிறைய பேருக்கு ஓசோன்னா என்ன அப்படிங்கிறது ரீச் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். கண்டுக்கவே மாட்டாங்க இல்லையா? இல்லைன்னா ஓசோன் லேயர் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம அதிகமாக சீரியஸா. ஸோ இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணாதீங்க, ஏசி யூஸ் பண்ணாதீங்க, ஓசோனில் ஓட்ட விழுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓசோன்னா என்ன அப்படின்னா வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நிஜமாவே ஓசோன் லேயர் வந்து டிஸ்டர்ப் இது வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய சயின்டிஸ்ட்டுக்கே அப்போ தான் வந்து திடீர்னு எழுந்திரிச்சு உட்கார்ந்தாங்க இந்த வீட்டு பொருட்கள் யூஸ் பண்ணி தான். இப்போ வந்து இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறாங்க, சிஎஃப்சிஸ். இது வந்து ஃப்ரிட்ஜில், ஏர் கண்டிஷனரில், அப்புறம் இந்த ஏரோசால்ஸு, அப்புறம் இந்த ஃபயர் எங்கேயாவது தீ வச்சு அதை அடிக்கிறாங்க, அந்த ஃபோமிங் ஏஜென்ட்ஸ், இதிலெல்லாம் வந்து நிறைய அந்த குளோரின் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கம்மா. குளோரினுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, அதுக்கு வந்து இந்த ஓசோன் மேலே ஒரு தண்ணி பட்டு இந்த ஆக்சிஜன் பிடிக்கணும் போயிட்டு. அப்போ இந்த குளோரின் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் மேலே போகும்போது ஓசோன் 3 இருக்கும்போது நீ 3ஆக இருக்கக்கூடாது, நான் பிரித்து தான் விடணும், ஒன்று பிடிக்கும் அது. ஸோ அதை எடுத்த உடனே அப்போ என்ன ஆகுது, அதிகமாக அந்த O3லேருந்து ஒரு O போக போக வெறும் O2 ஆகும்போது O3 உடைய கான்சன்ட்ரேஷன் குறைய ஆரம்பிக்குது. ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு கெட் த பாயிண்ட். ஸோ நிறைய இந்த மாதிரி குளோரின் காம்பவுண்ட்ஸ், புரோமின் காம்பவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் சாதாரண ஈவன் கார்பன் டெட்ராக்ளோரைட். இப்போ நீங்கள் கார்பன் டெட்ராக்ளோரைட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாது, இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர்லேயும் அதான் சேர்த்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி காமன் திங்ஸ் எது யூஸ் பண்ணுறோமோ இதில் வந்து நிறைய கேஸஸ் மேலே போகும்பொழுது அந்த கேஸஸ் எல்லாம் வந்து இந்த கம்பீட் பண்ணுறாங்க, அந்த ஆக்சிஜன் ஆட்டமுக்கு கம்பீட் பண்ணுறாங்க. அப்போ குளோரின் அப்படி போகும்போது அந்த ஆக்சிஜன் எடுத்து குளோரின் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிடும். அது ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இவங்க 2 பேர் திரும்பி கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த வாட்டர் அதுலேருந்து பிரிஞ்சு திரும்பி ஓசோனை போய் ஒட்டிக்கும். பட் அது ஒட்டுறதுக்கு டைம் பத்தலை, பிகாஸ் நிறைய குளோரின் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த நேரத்தில் பர்டிகுலர்லி. அப்போ தான் வந்து மக்கள் எழுந்திரிச்சு உட்காந்து மான்ட்ரியல் புரோட்டோக்காலில் இந்த மாதிரி இந்த கேஸஸ் எல்லாம் பேன் பண்ணணும். அப்போ அந்த கேஸஸ் எல்லா கேஸஸும் பேன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா சில கேஸஸ் வந்து மருத்துவத்தில் யூஸ் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் வந்து சில திருட்டுதனம், அதாவது எப்படின்னா
ஒரு பர்டிகுலர் ஒரு கேஸோ 2 கேஸோ இப்போ குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் அந்த ப்ரோமோ ஹைட்ரோகார்பன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது புரோமின் ரிலேட்டட், குளோரின் ரிலேட்டட் இதுதான் முக்கியமாக வந்து பிரச்சனையை உருவாக்குது. ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் தான் முக்கியமாக பிரச்சனையை உருவாக்குதுன்ட்டு இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க ஈவன் நைட்ரஸ் ஆக்சைடு கூட கலாட்டா பண்ணுது. ஆனால் நைட்ரஸ் ஆக்சைடுக்கு பேன் பண்ணலையே. அப்போ பேன் பண்ணலன்னு நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதாவது இது ஒரு கெட்ட இதாச்சு, இதை வந்து பேன் பண்ணாங்களோ இல்லையோ நாங்கள் வந்து அதை நிப்பாட்டணுங்கிற ஒரு இது இல்லாமல் நாங்கள் பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பல பெஸ்டிசைட்ஸ் கூட விச் இந்த நம்ம வந்து விவசாயத்துக்கு வேளாண்மைக்காக யூஸ் பண்ணுற சில கெமிக்கல்ஸ் கூட வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இயற்கை அப்படின்னு சொல்லும்போது இயற்கையில் பேலன்ஸ் உண்டு. மனிதனுடைய செயலால் வர சில பொருட்கள் வந்து இதை என்ஹான்ஸ் பண்ணுது. நான் வந்து அவன் செய்கிறது தப்புன்னு சொல்ல, என்ஹான்ஸ் ஆகுது. அப்போ என்ஹான்ஸ் ஆகும்போது எந்த ப்ரொடெக்டிவ் கேஸஸ் இருக்கோ அந்த கேஸஸ் மட்டும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், மற்ற கேஸஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் மோன்ட்ரியல் புரோட்டோக்காலில் கொண்டு வந்து இந்த ஃப்ளோரோகார்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டணும்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாகவே அவங்க பண்ண பிறகு அந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, நம்மளால் வந்து தீமையும் செஞ்சு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், திருப்பியும் நம்ம நன்மையும் செஞ்சு அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் தெரியுது இல்லையா? ஆமாம், தீமையை செய்யும் போது நினச்சி பார்க்கறது கிடையாது, கஷ்டம்னு வரும்போது தான். பிகாஸ் அதனால் வர விளைவுகள் என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விளைவுகள் வர திடீர்னு எதுக்கு இந்த இடத்துல வந்து புற்றுநோய் அதிகமாக வருது, தோல் புற்றுநோய் அதிகமாக வருது, கேன்சர் ஏன் வந்து மெலனோமா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த யூவி லைட் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கேன்சர் வந்துடும். இதுதான் வந்து சாதாரண ஒரு அபிப்பிராயம், மக்களுடைய அபிப்பிராயம். ஓசோனுடைய லெவல் குறைஞ்சதுன்னா, ஓட்டை விழுந்ததுன்னா யூவி லைட் வரும், யூவி லைட் வந்தால் மக்களுக்கு ஸ்கின் கேன்சர் வந்துடும். இதுதான் வந்து மக்கள் நினைக்கிறாங்க. ஸ்கின் கேன்சர் வரலாம், மெலனோமா வரலாம், எல்லாமே வரலாம். அதே நேரத்தில் சில திங்ஸை வந்து நாங்கள் மறந்துடும். இந்த சூரிய வெளிச்சத்தில் வர்றதுல தான் நமக்கு வைட்டமின் டி கிடைக்குது. வைட்டமின் டி இஸ் ரிலேட்டட் டு கால்சியம் மெட்டபாலிசம். ஸோ எக்ஸஸ் யூவி லைட் வந்தால் எக்ஸஸ் கால்சியம் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு உடம்புல, அதனாலேயும் விளைவுகள் வந்து தீமைகள் ஆகலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு அறிவியல் லெபார்ட்டரிக்கு போங்க. அங்கே வந்து இந்த நுண்ணுயிரியல் படிக்கிறாங்க பாருங்கள், மைக்ரோபயாலஜி, பாக்டீரியாலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவுமே ஒரு இனாக்குலேட் பண்ணுறது மீந்தி அங்கே ஒரு யூவி லைட் ஒன்று வச்சுருப்பாங்க ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து யூவி லைட் இருந்துச்சுன்னா நுண்ணுயிர்களை அழிச்சிடும். அப்போ இட்ஸ் கோயிங் டு ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் சம் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணோம், இந்த மாதிரி யூவி லைட் வந்ததுன்னா நமக்கு முக்கியமாக ஆக்சிஜன் கிடைக்கிறது வந்து மரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பட் அதே நேரத்தில் கடலை மறந்துடக்கூடாது. கடல் இஸ் அ பிக் திங். பிகாஸ் உலகத்திலே வந்து ஆல்மோஸ்ட் 70 to 75% இஸ் சி வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சீல வந்து ஃபைட்டோ பிளாங்டன் உண்டு. இந்த ஃபைட்டோ பிளாங்டன் வந்து ஒரு சிறிய செடிகள், அதாவது செடின்னு சொல்ல மாதிரி தாவரங்கள், ஸ்மால் பிளான்ட்ஸ், ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். அது இவங்க தான் வந்து மோஸ்ட்லி அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ இந்த யூவி லைட் ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஃபைட்டோ பிளாங்டனுடைய ப்ரொடக்டிவிட்டியே டிக்ரீஸ் ஆகலாம். அப்போ அங்கேருந்து வர ஆக்சிஜனும் அப்படியே அழிஞ்சு போகலாம். இது ஒரு பக்கம் போகும். ஸோ அந்த மாதிரி யூவி லைட்னு வரும்போது செடி கொடிகளை பாதிக்கலாம், கடலை பாதிக்கலாம், ஃபைட்டோ பிளாங்டனை பாதிக்கலாம். வைட்டமின் டி கண்ணால் வந்து எப்போதுமே சொல்லுவாங்க, மைக்ரோபயாலஜி லேபில் போனீங்கன்னா அந்த ஈவன் டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ண பிறகு ஒரு யூவி லைட் வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம எலக்ட்ரோஃபோர்ஸ் வச்சு பார்ப்போம். அது அப்படியே பார்க்கக்கூடாது, ஒரு ஷீல்டு வச்சு பார்க்கணும் அப்படின்வாங்க. ஏன்னா அதுலேருந்து யூவி லைட் வருது. அப்போ நாங்கள் டைரெக்டாக யூவி லைட்டை பார்க்கும்போது கேட்ராக்ட் வரலாம், கண் பார்வை போகலாம், இவ்வளோ விளைவுகள் இருக்குது. அத்தனை விளைவுகளை சிந்திச்சு பார்த்து தான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி வந்து இந்த ப்ரோட்டோக்காலில் கொண்டு வந்த காரணம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் கேன்சர். இது வந்து மக்களுக்கு வந்து அது வந்து போய் சேரணும் முக்கியமாக. ஏன்னா மக்கள்கிட்ட தவறான அபிப்பிராயம் வெறும் கேன்சர் தான், கேன்சர் கிடையாது, இதனால் பல விளைவுகள் வரும். ஸோ வருண் சார் வந்து முன்னாடியே பேசிட்டு இருக்கும்போது இது வந்து ரொம்ப சிம்பிளாக புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு ரூம் வந்து இருட்டாக இருக்குது, நீ அதுக்குள்ளே போகிற ஒரு டார்ச் அடிக்கிற, அந்த வெளிச்சம் வந்து எப்படி இந்த ஹோல் ரூமே வந்து கவர் பண்ணுது பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அந்த ஒரு லைட் இப்படி போனாலும் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி தான் அப்படி போவோம். அதே மாதிரி தான் இப்போ ஓசோன் அப்படிங்கிற அந்த ஃபுல் லேயரில் ஒரு குட்டி ஓட்டை விழுந்தா கூட அதில் வர அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த ஹோல் எர்த்துக்கே இருக்கும் அப்படிங்கிற. கரெக்ட். அப்போ டயரில் வந்து ஒரு குட்டி ஓட்டை வந்தால் பரவாயில்ல விட்டுற முடியுமா? காற்று எல்லாம் வெளில போயிடும்ல, அதே மாதிரி தான் இருக்கு இல்லையா இது. பட் இனிவே சார் இருக்கிறதுனால நீ வந்து அவர் சொன்னார்ன்றது ஒத்துக்கிட்ட. சார் மட்டும் இல்லைனா இது நானே கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நீ சொல்லியிருப்பேன். பட் இனிவே நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. தொடர்ந்து பேசலாம் புதிய FM ஸ்டேஷனில். இது இனியவை என்று